transportation cost. The transportation costல நம்ம இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. obtain optimal transportation cost. இந்த optimum solution இல்லனா find the solution அப்படினு கேட்டாங்கன்னா பேசிக்கும் கண்டுபிடிக்கணும், பேசிக் feasible solutionம் கண்டுபிடிக்கணும், and then optimum solutionம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து பேசிக் feasible solution by VAM மெத்தடில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அடுத்தது மோடி மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கொஸ்டின் வந்து ஆப்டிமம், ஃபைண்ட் ஆப்டிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, என்னோட சப்ளை அண்ட் டிமாண்ட் ஈக்குவலாக இருக்கா. ஈக்குவலாக இருந்ததுன்னா இது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ தான் நான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ 100, 120, 120 இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 340. அதே மாதிரி டிமாண்டையும் செக் பண்ணிக்கலாம். டிமாண்ட் 40, 50, 90, 90 plus 70, 160, 160 plus 90, 250, 250 plus 90ன்றது 340. ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இது ஒரு பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் பேலன்ஸ்ட். இது பேலன்ஸ்டா இருக்கிறதுனால அடுத்தது என்ன பண்ண போறோம், இனிஷியல் பேசிக் feasible solution by VAM. இனிஷியல் சொல்யூஷன் பை VAM. VAMன்றது ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த இனிஷியல் வேல்யூ VAMல போடணும். நம்ம ஆப்டிமம் கண்டுபிடிக்கும் போது VAMல தான் போடணும். இன்கேஸ் கொஸ்டின்லயே வந்து இனிஷியல் பை லீஸ்ட் காஸ்ட் அண்ட் ஃபைண்ட் ஆப்டிமம் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மென்ஷன் பண்ணலைன்னும் போது நம்ம VAM மெத்தட் தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிறது 3 rows. ஸோ பாக்ஸ் போடும்போது அலோகேஷனுக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸாக பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. அண்ட் 5 columns. 2. இந்த பக்கம் நம்ம பெனால்ட்டி எழுதணும். அதனால என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக விட்டுருக்கேன். ஏன்னா பெனால்ட்டி எழுதி சம் ப்ரொசீட் பண்ணோம். ஸோ அந்த ஏபிசியெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. என்னோட வேல்யூவை மட்டும் நான் எழுத போகிறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ 4, 1, 2, 6, 9. செகண்ட் ரோவில் 6, 4, 3, 5, 7. தேர்ட் ரோ வேல்யூ 5, 2, 6, 4, 8. அண்ட் இங்கே இருந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை 100, 120, 120. அண்ட் கீழே 40. இது வந்து கொஸ்டின். அந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் இனிஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, முதல் பெனால்ட்டி எப்படி பெனால்ட்டி பார்க்கணும்னா இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ. இங்கே லீஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோவில் லீஸ்ட் வேல்யூ 1, அதுக்கு அடுத்து லீஸ்ட் வேல்யூ 2. ஸோ 1க்கு 2க்குமான கேப்பு 1. அதே மாதிரி அடுத்த ரோவில் பார்த்தா 3, 3க்கு அப்புறம் 4, அங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1. அண்ட் அடுத்த ரோ பார்க்கும்போது 2, 4, 2, 4னும் போது டிஃப்ரென்ஸ் 2. இப்போ காலம் வைஸ் பாருங்க, 4 and 5, 1, 1 and 2, 1, 2 and 3, 1, 4 and 5, லீஸ்ட் வேல்யூ அதுக்கு அடுத்த வேல்யூ அப்படி பார்க்குறோம். 7 and 8, 1. ஸோ எல்லாமே ஒன்று. ஒரே ஒரு வேல்யூ தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, மேக்ஸிமம் வேல்யூவா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, 2. ஸோ அந்த 2 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோக்குள்ள போய் தான் நம்ம இப்போ அலோகேட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னா அது உள்ள இருக்கிற மினிமம் வேல்யூ. ஸோ 2 இருக்கிற ரோல இருக்கிற மினிமம் வேல்யூவும் 2 தான். 2க்கான சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னன்னா 50, 120. ஸோ 50 உள்ள வந்துடும். இந்த 120 ரெடியூஸ் ஆகி 70 ஆயிடும். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா 50 இருந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி பெனால்ட்டி. நெக்ஸ்ட் பெனால்ட்டி பார்க்கும்போது இப்போ நமக்கு லீஸ்ட் வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 4. ஸோ 2. லீஸ்ட் வேல்யூ 3, அடுத்தது 5. ஸோ 2. லீஸ்ட் வேல்யூ 4, அடுத்தது 5. ஸோ 1. காலம் வைஸ் பார்க்கும்போது 4 இங்கே 1 தான் இருக்கும். இங்கே உனக்கு பெனால்ட்டியே இல்லை.
இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகாது, காலம் வைஸ் நம்ம எதுவும் அடிக்கல, ஸோ சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம கிட்ட 2 2 இருக்கா, ஸோ ரேண்டமா நான் ஃபர்ஸ்ட் 2வை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2க்கு கரஸ்பாண்டிங் ரோ பாருங்க, அது வந்து ரோல இருக்கு. ஸோ ரோ பார்க்கும்போது அங்க இருக்கிற மினிமம் வேல்யூ 2. 2க்கான அலோகேஷன் 70 and 100. ஸோ 70 உள்ள அலோகேட் ஆகும், இது கேன்சல் ஆயிரும். இதுல ரிமைனிங் 30 இருக்கு. இப்போ எனக்கு அடுத்தது இந்த காலமும் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம், பெனால்டி லாஸ்ட் வரைக்கும் பெனால்டி திருப்பி செக் பண்ணுவோம். 4 and 6 2, 5 and 6 1. அடுத்தது எடுக்கும்போது 4 and 5 1. காலம் வைஸ் பார்க்கும்போது இங்க 1, இந்த காலம் இல்ல, இந்த காலம் இல்ல. 4 and 5 1, இங்கேயும் 1. இப்பயும் நமக்கு எங்க இருக்கு மேக்ஸிமம் பெனால்டி, எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு, அதே ரோல இருக்கு. ஸோ அதே ரோ சூஸ் பண்றோம். ரோல மினிமம் வேல்யூ 4. 4க்கான அலோகேஷன் என்ன, 40 30. ஸோ 30 உள்ள அலோகேட் ஆகும், கேன்சல் ஆயிரும். இது 10 ஆயிரும். ஸோ இப்போ என்ன எனக்கு கேன்சல் ஆகுதுன்னா ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு கேன்சல் ஆகுது. பென்சிலால நீங்க இதே மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. இதை எடுத்து அடுத்தடுத்த டேபிள் எழுதுனா கஷ்டமா இருக்கும். திருப்பியும் பெனால்டி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல பெனால்டி இல்ல, செகண்ட் ரோ 5 and 6 1, தேர்ட் ரோ 4 and 5 1. காலம் வைஸ் பார்க்கும்போது இப்போ ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல 5 and 6 1, அடுத்த 2 காலம்ல கிடையாது, நெக்ஸ்ட் 1 நெக்ஸ்ட் 1, எல்லாமே 1 இருக்கிறதுனால நம்ம எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ண போகிறது இந்த 1, ஏன்னா இங்கே மேக்ஸிமமே இல்லை, எல்லாமே 1 தான். இந்த 1ஓட கரஸ்பாண்டிங் ரோல மினிமம் வேல்யூன்றது 5. 5க்கான அலோகேஷன் 90. ஸோ 90 120ல 90 போயிருச்சு, 120ல 30 ரிமைனிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேல்யூவா நான் அலோகேட் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி பெனால்டி பார்க்கணும், கடைசி வரைக்கும் பெனால்டி செக் பண்ணணும். இங்கே பெனால்டி இல்லை 1. இப்போ இங்கே பாருங்க 5 and 8ஓட பெனால்டி 3 அப்படின்னு வந்திருக்கு. காலம் வைஸ் பெனால்டி பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் காலம்லயும் லாஸ்ட் காலம்லயும் தான் இருக்கு, மீதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ மேக்சிமம்ன்றது 3. 3க்கான ரோல வந்து 5 and 8 இருக்கு. 5க்கான வேல்யூ 10 70. ஸோ 10 எடுத்துட்டு வந்து இங்க அலோகேட் பண்றோம், இது கேன்சல் ஆயிரும், இது 60 ஆயிடுது. எனக்கு எது முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலம் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறலாம். அடுத்தது 2 வேல்யூ தான் இருக்கு. ஸோ ரோ வைஸ் என்னால பெனால்டி பார்க்க முடியாது, காலம் வைஸ் தான் பார்க்க முடியும். எப்படி பார்த்தாலும் 2 வேல்யூ தான் இருக்கு. அதுல மினிமம் வேல்யூ 7. 7க்கான அலோகேஷன் 30 90. ஸோ நான் 30 எடுத்துட்டு வந்து உள்ள மார்க் பண்றேன். 30 மார்க் பண்ணிட்டா இந்த இடம் இது ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 60. இப்போ லாஸ்ட் அலோகேஷன் 60 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அலோகேஷனை மல்டிப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ரோல டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கு, 30 into 4 70 into 2. ஸோ 30 into 4 பிராக்கெட் போட்டுக்கோங்க, அப்ப நமக்கு வந்து ஈஸியா தெரியும். 70 into 2 2 அலோகேஷன் எழுதியாச்சு. செகண்ட் ரோல 90 into 5 7 into 30. 90 into 5 plus 7 into 30. அடுத்த 2 அலோகேஷனும் எழுதியாச்சு. அண்ட் அடுத்தது 3 அலோகேஷன் இருக்கு. 10 into 5 50 into 2. So 10 into 5 plus 50 into 2 plus என்னோட லாஸ்ட் அலோகேஷன் 60 into 8. இது எல்லாத்தையும் இப்போ மொத்தம் நமக்கு 7 அலோகேஷன் இருக்கு. இதுக்கு கால்குலேட் பண்ணா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கிடைச்சிடும்.
So 120 plus 140 plus 450 plus 210 plus 50 plus 100 plus 480. So இதை ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ்ட் டிஜிட் 0 அண்ட் அடுத்தது 8 8 plus 5 13 14 19 19 plus 4 23 25. So 2 3 4 8 10 11 15 1550 அப்படின்றது தான் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பை VAM மெத்தட். ஸோ இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷனா அப்படின்றத நம்ம எதில் கண்டுபிடிப்போம் அப்படின்னா மோடி மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதுதான் ஆப்டிமமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்த அதே டேபிளில் மோடி மெத்தட்க்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். மோடின்றது ஆப்டிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ டேபிள் வரைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு அலோகேஷன் சைடில் இருக்கிற சப்ளை டிமாண்ட்லாம் தேவையில்லை. 3 rows நமக்கு வந்து விசிபிளா தெரியுற அளவுக்கு rows and columns வரைஞ்சுக்கோங்க. 3 rows and 5 columns. ஸோ நமக்கு நார்மலாக கொஷின்ல இருந்து வேல்யூ எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 4 1 2 6 9 6 4 3 5 7 5. இப்போ மோடியிலேயே நமக்கு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் அலோகேட்டட் செல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்புறம் நான் அலோகேட்டட் செல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 2 6 4 and 8. இப்போ நமக்கிட்ட இருக்கிற அலோகேஷன்ஸை கொண்டு வந்து உள்ள எழுதிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரோல நம்ம எங்கெல்லாம் அலோகேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் தேர்ட் வேல்யூ 30 70. ஸோ அதை கொண்டு வந்து உள்ள அலோகேட் பண்ணலாம். 30 70. அடுத்து செகண்ட் ரோல எங்க அலோகேட் பண்ணியிருக்கோம்? லாஸ்ட் 2 வேல்யூ 90 and 30. 90 and 30. அண்ட் அடுத்தது நம்ம லாஸ்ட் ரோல எங்க அலோகேட் பண்ணிருக்கோம்னா 10 50 60. ஸோ 10 50 and 60. இப்போ நம்ம வந்து சைட்ல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வேல்யூ u1, ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ u1, இது u2, இது u3. இங்க இது v1 v2 v3 v4 and v5. இது எல்லாத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ்ட் Cij ஈக்குவல் டு ui பிளஸ் vj. இந்த ijன்றது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை டினோட் பண்றது. Cijன்றது உள்ள இருக்கிற காஸ்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் allocated செல் மட்டும்தான். by using allocated cell. இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த வேல்யூ, இந்த u1 u2 வேல்யூலாம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியலா ஒரு வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ணணும். ஏதாவது ஒரு வேல்யூ u1 u2 u3 எந்தாவது ஒரு வேல்யூவை நான் 0ன்னு அசியூம் பண்ண போறேன். எந்த ரோ இல்ல எந்த காலம்ல அதிகமான அலோகேஷன் இருக்கோ அந்த இடத்த நம்ம 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ரோ வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 2 அலோகேஷன், செகண்ட் ரோலயும் 2 அலோகேஷன், தேர்ட் ரோல தான் என்ன இருக்கு 3 அலோகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது காலம் வைஸ் பார்த்தா எல்லாமே 2 or 1 தான் இருக்கு. ஸோ ரோ வைஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நான் ரோ வைஸ் அதிகமான அலோகேஷனை 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வேல்யூவா கால்குலேட் பண்ண போறோம். கால்குலேட் பண்ண போற வேல்யூக்காக நான் ஓரமா எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆன செல் வந்து 0 வச்சிருக்க அந்த செல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த இடம் அலோகேட் ஆயிருக்கு. நான் இப்போ இதை எடுத்துக்கணும்னா என்ன எழுதணும்? 8 ஈக்குவல் டு u3 பிளஸ் v5 அப்படின்னு எழுதணும்.
U3 ஓட வேல்யூ 0 பிளஸ் V5 எனக்கு தெரியாது. அப்ப V5 மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்கு. ஏன்னா ஒரு வேல்யூ 0 இல்ல. அப்போ 8 ஈக்குவல் டு V5. அப்ப இந்த இடத்துல 8 அப்படின்னு எழுதலாம். V5 ஈக்குவல் டு 8. இது முடிஞ்சிருச்சு. அடுத்து அதே U3 வச்சு நான் இன்னொன்னு மேப் பண்ண போறேன். அடுத்தது இங்க அலோகேட் ஆயிருக்கா U3. ஏன்னா எனக்கு ஒரு வேல்யூ 0வா இருக்கு, அதனால தான் இப்படி மேப் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க எடுத்தோம்னா உள்ள இருக்கிற காஸ்ட் 2. ஸோ 2 ஈக்குவல் டு U3 வேல்யூ 0, V2 வேல்யூ தெரியாது. ஸோ இங்கேருந்து V2 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இங்க 2 முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அலோகேட் ஆன இடம் எங்க இருக்கு? நமக்கு இங்க இருக்கு. நான் எந்த ரோ 0 யூஸ் பண்ணிருக்கனோ அந்த ரோல இருந்து ஆரம்பிச்சா ஈஸியா இருக்கும் எனக்கு. ஸோ உள்ள இருக்கிற காஸ்ட் 5 ஈக்குவல் டு U3 வேல்யூ 0, அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் பாருங்க 0 பிளஸ் V1. இங்க இருந்து எனக்கு V1 ஈக்குவல் டு 5. ஸோ V1 வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 வேல்யூக்கு அப்புறமா நான் வந்து அடுத்து என்ன வேல்யூ எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்க்க போறேன். இப்போ எனக்கு U1 தெரியணும்னா இப்படி தெரியும். அதோட அலோகேட்டட் செல் தானே பார்க்கணும். இது தெரிஞ்சா போதும். அலோகேட்டட் பார்க்குறோம். இப்போ உள்ள இருக்கிற காஸ்ட் 4 ஈக்குவல் டு U1 பிளஸ் கீழே என்ன இருக்கு V1. இப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? V1 ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சோமா? ஸோ 4 ஈக்குவல் டு U1 பிளஸ் 5. 5 வந்து இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்தா 4 minus 5 equal to U1. அப்ப U1 ஓட வேல்யூ -1. ஸோ இந்த இடத்துல -1. இதே மாதிரி அடுத்தது U2க்கு எது ஈஸியா இருக்கு அப்படின்னு பாருங்க. U2க்கு நம்ம இதே எடுத்துக்கலாமா? ஸோ அதுவே ஈஸியா தான் இருக்கு. ஸோ 7 ஈக்குவல் டு, ஏன்னா அங்கேயே அலோகேஷன் இருக்கு. ஸோ 7 ஈக்குவல் டு U2 பிளஸ் V5. U2 தெரியாது, பட் V5 நமக்கு தெரியும். ஸோ U2 தெரியாது, V5 என்னன்னு தெரியும்? 8ன்னு தெரியும். கீழே எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ 7 ஈக்குவல் டு U2 பிளஸ் 8. இப்போ U2 ஈக்குவல் டு 8 அந்த சைடு எடுத்துட்டு போங்க. 7 மைனஸ் 8. ஸோ U2வும் -1. ஸோ ஈக்குவல் டு -1. இப்போ இதுவும் முடிஞ்சிச்சு. U3யும் இருக்கு. கீழே V1 இருக்கு, V2 இருக்கு, V3 தெரியணும். V3க்கான அலோகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த காலமோட அலோகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு, மேலதான் இருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டு தான் நாம என்ன பண்ண முடியும்? மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி எழுதணும்? உள்ள இருக்கிற காஸ்ட் 2 ஈக்குவல் டு U1 பிளஸ் V3. ஸோ 2 ஈக்குவல் டு U1 பிளஸ் V3. U1 ஓட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஸோ 2 ஈக்குவல் டு -1 பிளஸ் V3. -1 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா +1 ஆயிரும். ஸோ 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு V3. V3 ஈக்குவல் டு 3. ஸோ V3 ஈக்குவல் டு 3. இப்போ இதே மாதிரி V4க்கு எது மேப் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? V4க்கு ஒரு அலோகேஷன் தான் இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ காஸ்ட் 5. ஸோ 5 ஈக்குவல் டு, இங்கே கீழே எழுதிடலாம், அலோகேட்டட் செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம U1, U2, U3, V1, V2, V3, V4 அண்ட் V5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் அலோகேட்டட் செல்ஸுக்கு நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நான் அலோகேட்டட் செல்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, நான் வந்து ஃபார்முலாவை இங்க சைட்லயே எழுதுறேன். Dij ஈக்குவல் டு Cij மைனஸ் Ui பிளஸ் Vj. இதுதான் நம்ம நான் அலோகேட்டட் செல்ஸ்க்கான ஃபார்முலா. Ij அப்படின்றது ரோ அண்ட் காலம். ஸோ எனக்கு எங்கெல்லாம் அலோகேட் ஆகாம இருக்கோ நான் அதை தான் எடுத்துக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆகாம இருக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ. ஸோ D12. D12ன்றது இப்போ C12 அந்த இடத்துல இருக்கிற காஸ்ட் வந்து 1 மைனஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ரோ வைஸ் வேல்யூ வந்து -1 பிளஸ் காலம் வைஸ் இருக்கிற வேல்யூ 2. இப்போ இதை கால்குலேட் பண்ணி என்ன வருதோ அதை அந்த செல்ஸ்ல கொண்டு போய் நம்ம ஃபில் பண்ணலாம். இல்ல இங்கேயும் கீழே நான் வந்து எழுத போறேன்.
minus 1 plus 2ன்றது 2 minus 1 1. So 1 minus 1ன்றது 0. So first value எனக்கு 0 ஆயிடுச்சு. வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல கால்குலேட் பண்ணுங்க. 2 minus 1ன்றது 1. So 1 minus 1 அப்படின்னு வரும். First value 0. And second எங்க allocate ஆகாம இருக்குன்னா first rowல fourth value. So D1 4. First rowல fourth valueன்றது 6 minus அதுக்கான row wise value minus 1, column wise value 6. So 6 minus 1. 6 minus 1ன்றது 5. அப்போ இதை வந்து 6 minus 5 அப்படின்னு சொல்லலாம் 1. அடுத்த வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரோல ஃபிஃப்த் வேல்யூ உள்ள இருக்கிற வேல்யூ 9 மைனஸ் வெளியில -1 அதுக்கு நேர கீழே வந்து 8. 8 minus 1 7. So 9 minus 7 equal to 2. So இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே நான் வேணா உள்ள கூட நம்ம எழுதிக்கலாம் இல்ல வெளியிலேயே கூட இருக்கட்டும். மூணுமே பாசிட்டிவா இருக்கு. இப்போ அடுத்த ரோக்கு போயிடலாம் நம்ம. ஸோ செகண்ட் ரோக்கு பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம வந்து திருப்பி இதை ரீஃப்ரேம் பண்ணி சம்மையே ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரோ பாருங்க. நெக்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் அலோகேட் ஆகாம இருக்கிறது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ அதோட காஸ்ட் 6 உள்ள இருக்கிற வேல்யூ மைனஸ் அதுக்கு நேரா U2ல இருக்கிறது -1 கீழே இருக்கிறது 5. ஸோ 5 minus 1 5 minus 1ன்றது 4. ஸோ 6 minus 4 equal to 2. இதுவும் பாசிட்டிவ். அடுத்தது செகண்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ என்ன இருக்கு 4 minus -1 plus 2. ஸோ -1 plus 2 2 minus 1ன்னு அர்த்தம். இது 2 minus 1னா 1. ஸோ 4 minus 1 which is 3. இப்போ நம்ம செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ வரைக்கும் பார்த்துருக்கோம். செகண்ட் ரோல தேர்ட் வேல்யூலையும் அலோகேஷன் இல்லை. ஸோ அங்கே பாருங்க 3 மைனஸ் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ -1 கீழே பிளஸ் 2. 2 minus 1ன்றது 1. ஸோ 3 minus 1 which is 2. அகைன் பாசிட்டிவ். ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே வந்திருக்கு. ப்ராப்ளம் இல்லை. இப்போ தேர்ட் ரோவோட வேல்யூ. தேர்ட் ரோல இருக்கிற அலோகேட் ஆகாத இடம் வந்து தேர்ட் பிளேஸ். அந்த இடத்துல இருக்க காஸ்ட் 6 மைனஸ் அதோட ரோ வைஸ் பார்த்தா 0 காலம் வைஸ் பார்த்தா 2. ஸோ 6 plus 2ன்னு வருது. 6 minus 2ன்னு அர்த்தம் 4. நெக்ஸ்ட் வேல்யூ தேர்ட் ரோல ஃபோர்த் வேல்யூ. அங்கே உள்ள இருக்கிற காஸ்ட் 4 மைனஸ் வெளியில 0 அண்ட் இங்க இருக்கிறது 6. இப்போ இந்த இடத்துல நமக்கு இவ்வளவு நேரம் பாசிட்டிவா வந்துட்டே இருந்தது. இங்க வரும்போது என்னவா இருக்கு நெகட்டிவா இருக்கு. ஸோ எப்படி நெகட்டிவா இருக்கு பாருங்க 4 minus 6 minus 2. எந்த இடத்துல நெகட்டிவ் வந்ததோ அந்த இடத்த மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எங்க நெகட்டிவ் வந்திருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்ததுனால இந்த சம் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க நம்ம அதை எழுதலாம். since one of dij is less than 0 the solution is not optimum. இது நாட் ஆப்டிமம் நம்ம இப்படியே நிறுத்தக்கூடாது. நம்ம இதை வந்து பிரான்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம அலோகேஷன்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். இதை இப்படியே வச்சுக்கோங்க. எங்க மைனஸ் இருக்கோ அந்த மைனஸ்ல இருந்து ஒரு லூப் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஒரு ஸ்கொயர் இல்ல ஒரு ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸா டயகனலா லைன்ஸ் வரைய முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி நம்ம இப்போ இதுல வரைய போறோம். எனக்கு இந்த மைனஸ் இருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து எப்படி லூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரீன் கலருக்கு போயிடலாம். இந்த மைனஸ்ல இருந்து இங்க மேல வரலாம். அந்த எல்லா கார்னர்லயும் அலோகேஷன் இருக்கணும். அந்த மாதிரி வரையணும். ஸோ இங்க மேல போயிடலாம். அங்க இருந்து இங்க வந்துடலாம். அங்கேயும் அலோகேஷன் இருந்துரும். இங்க வந்தா இங்கேயும் அலோகேஷன் இருக்கு. திருப்பி இது ஒரு லூப்னா என்ன ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துடணும். இந்த இடத்துல மைனஸ். அப்ப இங்க என்ன இருக்கும் பிளஸ். திருப்பி இங்க மைனஸ் திருப்பி இங்க பிளஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் விசிபிளா தெரியறதுக்காக ப்ளூ கலருக்கே போயிடுவோம். ஸோ இந்த இடம் பிளஸ் இந்த இடம் மைனஸ் திருப்பி இந்த இடம் பிளஸ்.
இப்போ மொத்தம் நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு லூப் மாதிரி வரைஞ்சோம்ல, அதுல இருக்கிற அந்த அலோகேஷன்ஸை மட்டும் பாருங்க என்னென்ன இருக்குன்னா 90, 30, 60. இந்த 3 வேல்யூல எது சின்ன வேல்யூவோ அதை எடுத்து பிளஸ் இருக்கிற இடத்துல ஆட் பண்ணணும். சாரி, நமக்கு இப்போ ஒரே ஒரு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்ததோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நான் நெகட்டிவ் வேல்யூ வந்தது, இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ வந்தது, அதை பிளஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு லூப் மாதிரி வரையணும். நம்மளோட லூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கார்னர்லையும் டெஃபினட்டா அலோகேஷன் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் தான் யூஸ் பண்ணணும், டயகனல் லைன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துக்கு தான் எனக்கு தேவைப்படுது, அங்கே தான் நெகட்டிவாக ஆச்சு, அதனால அந்த இடம் ப்ளஸ். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு மேலே போகுது, அந்த இடத்துல ஒரு அலோகேஷன் இருக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம இங்கே வரலாம், இங்கேயும் அலோகேஷன் இருக்கு, இங்கே வரலாம், இங்கேயும் அலோகேஷன் இருக்கு. அகைன் இந்த லூப் இங்கே க்ளோஸ் ஆயிரும். ஸோ நமக்கு எங்கே நெகட்டிவாக இருந்ததோ அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுக்கு மேலே இந்த இடம் மைனஸ், திருப்பி இங்கே ப்ளஸ்ஸு, இந்த இடம் மைனஸ். ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு அலோகேஷன் இருக்குல்ல, இப்போ அந்த அலோகேஷன்ஸை மட்டும் எடுத்துக்க போறோம். நம்ம என்ன இருக்குன்னா 90, 30, 60. ஸோ அலோகேஷன் நமக்கு இருக்கிறது 90, 30 and 60. இதுல மினிமமா இருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ? நமக்கு 30. இந்த 30 எடுத்து அந்த லூப்ல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ லூப்ல சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம மோடி மெத்தட் ப்ரொசீட் பண்ண போறோம். அதுக்காக டேபிள் இன்னொரு தடவை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதே டேபிள், ஸோ இதே டேபிள் எடுத்து திருப்பி வரைகிறோம். ஸோ 5 காலம்ஸ். அதில் இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஸ்டின்ல இருந்த வேல்யூ 4, 1, 2, 6, 9, 6, 4, 3, 5, 7, 5, 2, 6, 4, 8. அண்ட் இப்போ அலோகேஷன்ஸை கொண்டு ஃபில் பண்ண போகிறோம். அந்த சேஞ்ச் பண்ணும்போது அந்த லூப்ல இருக்கிறதையும் சேர்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு எழுத போறோம். ஓகே, இப்போ அலோகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ அலோகேஷன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. 30, 70 நம்ம அப்படியே அழகா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 30, 70. செகண்ட் ரோ அலோகேஷன் வரும்போதே நம்ம இந்த லூப் ஒன்று வரைஞ்சோல்ல, அதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். இந்த லூப்ல 30 தான் நமக்கு மினிமம். மைனஸ் இருக்கிற இடத்துல நான் -30 யூஸ் பண்ணணும், பிளஸ் இருக்கிற இடத்துல +30 யூஸ் பண்ணணும். அப்போ அந்த 90ல நான் -30 யூஸ் பண்ணா 16 வரும். அப்போ இந்த இடத்துக்கு எனக்கு அலோகேஷன் 60. இந்த இடத்துல 30 நான் ஆட் பண்றேன், சப்ட்ராக்ட் பண்ணி 60 இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா அதுவும் எனக்கு 60 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது என்ன பண்ணலான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ரோல 10 and 50க்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்க 10, இங்க 50. அண்ட் இப்போ மேலே ஓகே, இந்த பிளஸ் போட்டிருக்கோம்ல, பிளஸ் போட்ட இடத்துல +30, மைனஸ் போட்ட இடத்துல -30. அப்போ என்னோட 4 பக்கத்துல என்ன வந்துடும்னா 30 ஆட் ஆயிடும். இங்க ஒரு 30 சப்ட்ராக்ட் ஆகி 60லேருந்து 30 சப்ட்ராக்ட் ஆயிட்டு எனக்கு அந்த இடத்துல 30 அப்படின்ற அலோகேஷன்ஸ் வந்துடும். இப்போ முடிச்சிட்டோம், அலோகேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. திருப்பியும் நம்ம மோடி மெத்தட் ப்ரொசீட் பண்ண போறோம். மோடி மெத்தட்க்கு U1, U2, U3 எல்லாமே பண்ணணும். ஸோ முதல்ல அலோகேட்டட் செல்ஸுக்கு U1, U2, U3 கண்டுபிடிக்க போகிறோம். U1, U2, U3, இங்கே V1, V2, V3, V4 and V5. இதில் எங்கே 0 போடலான்னா இங்கே U3ல தான் நிறைய அலோகேஷன் இருக்கு. ஸோ U3யை நான் 0 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். சேம் கண்டிஷன் Cij equal to Ui plus Vj. ஸோ நம்ம எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் ரோ தான் நமக்கு ஈஸி. ஸோ லாஸ்ட் ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அலோகேட்டட் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அலோகேட்டட் என்ன 5,
அதுக்கான வேல்யூ ஒரு பக்கம் 0, இன்னொரு பக்கம் v1. ஸோ இங்கேருந்து v1 ஈக்குவல் டு 5. இப்போ இந்த இடத்துல 5. அடுத்தது அலோகேட் ஆனது நெக்ஸ்ட் பிளேஸ் அலோகேட் ஆயிருக்கு. அங்கே காஸ்ட் வந்து 2. அதுக்கு நேராக u3 0, இங்கே v2. ஸோ v2 ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அடுத்து அலோகேட் ஆகலை, அதனால் அது போட முடியாது. நெக்ஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்ல அலோகேட் ஆயிருக்கு காஸ்ட் 4 ஈக்குவல் டு 0 பிளஸ் v4. ஸோ v4 ஈக்குவல் டு 4. இந்த இடத்துல 4. அடுத்தது allocate ஆயிருக்கு. ஸோ காஸ்ட் 8, 0 பிளஸ் v5. ஸோ இங்க v5 ஈக்குவல் டு 8. இங்க 4 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி u2க்கு பார்க்கலாம் நம்ம ஈஸியா. ஸோ u2க்கு பார்க்கறதா அதோட காஸ்ட் 7, u2 பிளஸ் v5. v5 நமக்கு தெரியும் 8ன்னு தெரியும். ஸோ 7 ஈக்குவல் டு u2 பிளஸ் 8. 8 அந்த பக்கம் போச்சுன்னா u2 ஈக்குவல் டு 7 மைனஸ் 8 which is -1. ஸோ இது -1. அடுத்தது இதே மாதிரி u1க்கு வந்து v3 தெரியணும். ஸோ நமக்கு v3 தெரியாது, அதனால u1 கால்குலேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு v3 கண்டுபிடிக்கணும். v3 கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு u1 வேணும். ஸோ u1ல லாஸ்ட்ல அலோகேஷன் இருக்கு. ஸோ லாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? அங்கே காஸ்ட் 4 ஈக்குவல் டு u1 பிளஸ் v1. v1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் which is 5. அப்போ 4 minus 5 equal to u1. இதுவும் -1. அடுத்தது இதை யூஸ் பண்ணி இப்போ v3 கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து v3 கால்குலேட் பண்ண போகிறோம். v3 வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற அலோகேஷன் 2, அதோட காஸ்ட் வந்து 2 ஈக்குவல் டு -1 பிளஸ் v3. இது அங்கே போகும்போது 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் நான் அலோகேட்டட் செல்க்கு. இப்போ இதை அப்படியே நான் டைரக்டா போடுறேன். இப்போ அலோகேட்டட் செல்ஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். சாரி, நான் அலோகேட்டட் செல்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போறோம். இந்த 1க்கான வேல்யூ ஃபார்முலா dij ஈக்குவல் டு cij மைனஸ் ui பிளஸ் vj. இது பாசிட்டிவா வந்துருச்சுன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, காஸ்ட் வந்து 1, அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் -1 இருக்கு, கீழே 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் வேல்யூ 1, இங்கே -1, கீழே 2. 2 minus 1ன்றது 1, 1 minus 1 0. அடுத்து அலோகேஷன் எங்க இருக்கு பாருங்க. அலோகேஷன் இல்லாத இடம் ஃபோர்த் பிளேஸ்ல அலோகேஷன் இல்லை. ஸோ 6, அந்த சைட் -1, கீழே 4. ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் வேல்யூ 6 minus -1 plus 4. 4 minus 1 3. ஸோ 6 minus 3 equal to 3. பாசிட்டிவா வந்துருச்சு. லாஸ்ட் வேல்யூ 9. 9க்கு வந்து -1 and 8. அதோட u1 and v5 பார்க்குறோம். ஸோ d15. 9 minus -1 plus 8. 8 minus 1 7. ஸோ 9 minus 7 2. Again positive. இப்போ செகண்ட் ரோல 3 வேல்யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ 6. 6க்கு u2 v1. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ 6 minus -1 plus என்னோட v1 வேல்யூ 5. ஸோ இது 5 minus 1 4. ஸோ 6 minus 4 equal to 2. அடுத்தது செகண்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? 4. 4க்கு இங்க -1, கீழே 2. 4க்கு -1 2. 2 minus 1 1. ஸோ 4 minus 1 3. நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூக்கு -1, கீழே 3 இருக்கு. 3 minus -1 plus 3. 3 minus 1ன்றது 2. ஸோ 3 minus 2 equal to 1. அகைன் பாசிட்டிவா வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்ல ஒரு வேல்யூ தான் இருக்கு 6.
அதுக்கு கரஸ்பாண்டிங் u3 0, கீழே v3 3. தேர்ட் ரோல தேர்ட் வேல்யூ. ஸோ 6 minus 0 plus 3. ஸோ 6 minus 3 equal to 3. இப்போ எனக்கு எல்லா dijவும் greater than 0 வந்துருச்சு. Therefore, solution is optimum. இப்போ ஸ்டார்ட் பண்ணி மோடி மெத்தட் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன வரல, எல்லா dijவும் பாசிட்டிவா வரல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது வரல, ஒரு இடத்துல நெகட்டிவ் வந்தது. நெகட்டிவ் எந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த 4ல இருந்தது. ஸோ 4 அந்த இடத்துல பிளஸ்ன்னு போட்டு லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லூப் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அலோகேஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் மோடி மெத்தட் ப்ரொசீட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவா வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு சொல்யூஷன் ஆப்டிமம்.